எல்லா நிகழ்வுக்கும் முதன்மையான ஆளாக நான் வருவேன், இனிமேலும் வருவேன். அதில் நான் எனக்கு எந்த கருத்து இல்லை. இரண்டாவது காரணம், இந்த நிகழ்வு குறித்து பேசும்போது அண்ணன் வராருன்னு சொன்னார். சுந்தரவதி அண்ணன் வராரு சொன்னான். எனக்கு மாற்று கருத்தே இல்லை. அண்ணன் வரான்னு உறுதியாக நான் வரேன். அண்ணன் இருக்கிற மேடையில் நான் இருக்கிறது பெருமை என்பது ஒரு தருணம். அதனால் நான் கண்டிப்பாக வரேன்னு நேற்று மாலை தான் ஒரு 4 மணி நெருக்கிறப்ப தான் புத்தகத்தை கொண்டு வந்து கொடுத்தாப்புல பார்த்தோம். ரொம்ப சிறப்பாக இருக்குது. யுகபாரதியோட ஒரு கவிதை இருக்குது. யானைகள் குரங்குகளைப் போல கோள்களுக்கு பயந்து கும்பிட தொடங்கிவிட்டால் எலிகள் எல்லாம் புலிகளாவதை தடுக்க முடியாது. யானைகள் குரங்குகளைப் போல கோள்களை பார்த்து கும்பிட ஆரம்பித்து விட்டால் எலிகள் எல்லாம் புலிகளாவதை தடுக்க முடியாதுன்னு ஒரு கவிதை. இதை ஏன் சொல்கிறேன்னா, இந்த நிலம், இந்த நிலத்தின் மைந்தர்கள், இந்த இனம் தமிழர் இனத்தின் புதல்வர்கள், அவர்களுக்கு என்ற ஒரு தமிழருக்கு என்ற ஒரு குணம் உண்டு, தனியாக அவருக்கு ஒரு குணம் உண்டு நம்ம பாடியது இருக்குது இல்லையா. நமக்குன்னு தன்னிகரற்ற ஒரு வீரமும் அதற்கு பின்புலமான ஒரு பெரிய வெளியும் இங்கே இருக்குது. அது எதுவும் தெரியாமல் ஒரு கூட்டமாக நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம்ன்றத காலந்தோறும் ஆய்வாளர்கள் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நம்மளை பற்றிய குறிப்பாக தென்னிந்தியாவில் இருக்க தென்னிந்தியர்களை பற்றிய பார்வை, அதிலும் குறிப்பாக தமிழர்களை பற்றிய பார்வை இந்திய கண்டத்தில் எப்படி இருக்குன்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. அவர் ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை பார்க்குறாரு. நான் ஆசிரியராக இருக்கேன், பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக இருக்கேன். முதலாக ஆசிரியராக பணியேற்க அறந்தாங்கிக்கு போகிறேன். அறந்தாங்கியில் தான் முதல் பணியேற்பு எனக்கு. அங்கே போய் ஒரு பள்ளியில் ஆசிரியராக பணியேற்றிட்டு வீடு வாடகைக்கு பார்க்கலாங்கண்ணா, தங்கி இருக்கு வேலை பார்க்குறதுக்கு வேலை பார்க்கலான்னு ஒரு ஊருக்கு போகிறப்ப எந்த ஊர் தம்பின்னாரு, மதுரைனே. மதுரைனே அந்த ஊரம்மா கேட்ட ஒரே அங்கெல்லாம் பெரிய ரவுடிகளாக இருப்பாங்களாமே, அருவாயும் மிசியமாக தான் இருப்பீங்களாமே. அந்த அம்மா முதல்ல நம்மளை வரவேற்றதே அப்படிதான். ஐயோ அந்த அளவுக்குலாம் நம்ம ஒருத்து இல்லை, நாங்களும் படிச்சிருக்கோம், எங்கள்லேயும் ஆய்வாளர்கள் தான் இருக்காங்க, மருத்துவர்கள் இருக்காங்க, பொறியியலாளர்கள் இருக்காங்க, நானே ஆசிரியராக இருக்கேன். நாங்கள் முதல் தலைமுறை இல்லை, நாங்களே இப்போ 2ஆம் தலைமுறை 3ஆம் தலைமுறை அளவுக்கு வந்துட்டோமா. இன்னும் சினிமா வந்து கையிலேயே ஏற்றி கட்டிக்கிட்டு தாடியை வளர்த்துக்கிட்டு தான் காட்டுதுன்றது அது திரைப்படத்தின் குற்றமே தவிர இந்த மக்களின் குற்றம் இல்லை. முதல்ல நம்ம அதை தெளிவாக தெரிஞ்சுக்கிறணும். தொடர்ந்து திரைப்படங்களில் ஒரு கற்பிதம் இருக்குது, அதை இன்றைக்கி உடைச்சிக்கிட்டு வரோம், இன்றைக்கி நிறையா உடைக்கிறோம். இதற்கு முன்னாடி சோழபாண்டியன் பேசும்போது எனக்கு ஒரு தயக்கம் இருந்தது. இந்த புத்தகம் பார்த்தபோது ஒரு தயக்கம் இருந்தது. இதற்குள்ளே என்ன சொல்லியிருப்பார்? ஏன்னா எனக்கு ஒரு அரசியல் இருக்குது, எனக்கு ஒரு தமிழ் தேசிய அரசியல் இருக்குது. அது சோழபாண்டியனுக்கு தெரியும், அவருடைய அரசியல் எனக்கு தெரியும். எங்கள் 2 பேருக்கும் ஒரு நேரு அரசியல் இருக்குது. அப்போ இந்த சோழபாண்டியனோட இந்த புத்தகம் ஒரு ஆய்வு நோக்கிலான புத்தகம். அந்த புத்தகம் என்ன சொல்கிறதுன்னு நேற்று கிடைத்த ஒரு நேரத்தில் நம்ம மேலோட்டமாக பார்க்கும்போது அதில் பல்வேறு விஷயங்கள் பேசியிருக்காரு, பல்வேறு கல்வெட்டுக்களை எடுத்து காட்டியிருக்காரு, இலக்கியங்கள்லேருந்து நிறைய மேற்கோள்கள் காட்டியிருக்காரு. கல்லர் என்ற சொற்கள் எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு, எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, அதற்கு அவர் ஒரு காரணங்கள் தெரிகிறாரு. சில இடங்களில் நமக்கு விமர்சனங்கள் இருக்குது, சில இடங்களில் நம்ம ஏற்கிறது இருக்குது. அதையெல்லாம் தாண்டி இவர் இப்போ பேசும்போது ஒரு இடத்துல சொன்னார், இதே விழாவை நான் அக்டோபரில் வச்சா அது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியுன்றார். ஆனால் எனக்கு அது முக்கியம் இல்லைன்னு சிவம் சொன்னார். என்ன காரணம்னா, அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இதை எத்தனை பேரிடம் கொண்டு போய் சேர்க்கிறேன்றது எனக்கு முக்கியம் இல்லை, யாருக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறேன்றது ரொம்ப முக்கியம்ன்றது தான் சோழபாண்டியனோட நோக்கம். இந்த அரங்கத்தில் ஒரு 50 பேர் 60 பேர் இருப்போம். இந்த 60 பேருக்கும் ஒரு தேடல் இருக்குது. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை கிட்டத்தட்ட அண்ணன் 9 மணிலேருந்து எனக்கு தொடர்பு கொள்கிறாரு, சோழபாண்டியனுக்கும் தொடர்பு கொள்கிறாரு. 9 மணிலேருந்து கிட்டத்தட்ட 3-4 மணி நேரம் காத்திருந்து ஒரு பெரும் பயணத்தில் இவ்வளவு தூரம் வராருன்னா அடுத்த தலைமுறையை ஒரு ஊக்குவிக்கிறது. இன்றைக்கி அண்ணன் வந்திருக்குது எங்களுக்கு ஒரு உத்வேகம். உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, ஒரு சமூகத்தை இதுவரைக்கும் வந்த பல்வேறு ஆய்வு நூல்கள் படிச்சிருக்கோம், பல்வேறு திரைப்படங்களில் பார்க்குறோம். சாதியத்தை தூக்கி பிடித்து சாதியம் வார்த்தைகளை பயன்படுத்தி
சாதி பெருமை பேசிய நூல்களுக்கு மத்தியில் ஒரே ஒரு நூல் சாதியத்தில் புரட்சியை உருவாக்க முடியும், சாதிய சிந்தனையிலிருந்து அங்கிருந்து எழுச்சி ஏற்பட்டதில் அந்த எழுச்சியின் துவக்கத்தை பேச முடியும்னா அது பிரமலைக்கல்லரின் வாழ்வும் வரலாறுன்ற நூல் தான். நீங்கள் அந்த நூல் முழுக்க நான் ஒரு நாள் படித்தேன். அண்ணனோட மேடையில் பேச போகிறன்றதுனாலேயே 2-3 முறை படித்தேன். அண்ணன் அன்னைக்கு மேடையில் அவர் சொன்ன வார்த்தை தான் எனக்கு பெரிய அங்கீகாரமாக இருந்துச்சு. என் நூலை இவ்வளோ அழகாக விமர்சனம் பண்ணதை நான் பார்த்ததில்லடா, ரொம்ப நல்லா இருக்கடா நீ விமர்சனம் வந்தார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு பெரிய வரலாறை, ஒரு பாதிப்பை, நமக்கு இருக்க வலியை, நாம் பட்ட அவமானங்களை ஒரு தொல்குடி சமூகம், ஒரு போர்க்குடி சமூகம் இங்கே எப்படி பார்க்கப்பட்டிருக்குது என்பதை ஒருத்தர் நம்மளை எதை சொல்லி அடிக்கிறானோ அதையே சொல்லி எந்திரிச்சு நிற்கிறது இல்லையா, அதுதான் வீரம். அந்த வீரத்தை பிரமலைக்கல்லர் வாழும் வரலாறுன்றது தமிழ் சமூகத்தில் ஒரு பெரிய சாதனை படுது. அந்த ஒரு காரணம் தான் அண்ணனை இங்கே கொண்டு வந்து அண்ணன் முன்னாலே இந்த புத்தகத்தை வெளியிடணும்னு சோழபாண்டி எனக்கு தோன்றி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஜார்ஜ் எல் ஹார்ட் சொல்லுவார், நம்ம எல்லாருமே பழம்பெருமை பேசுகிறோம், தொடர்ந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு பெருமை இருக்க தான் செய்யும். தமிழர்கள்னு ஒரு பெருமை பேசுவோம், பழம்பெருமை பேசுவதை தவறு இல்லை, பெருமை இருக்குது, பேசுகிறோம், ஒன்று கூட வச்சுக்கிறோமே. ஆனால் நம்ம சொல்கிறத விட வரலாற்று அறிஞர்கள் சொல்கிறாங்க இல்லையா, இப்போ ஜார்ஜ் எல் ஹார்ட் தொடர்ந்து வந்து தமிழை செம்மொழி ஆக்கணும்னு பேசிக்கிட்டே இருந்தார். தமிழ் செம்மொழி ஆகணும்ன்றப்ப இந்தியாவில் தமிழ் செம்மொழி ஆவதற்கு 4 நூற்றாண்டுகால போராட்டம் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. 2000 அவர் எழுதுகிற கட்டுரை பிபிசியில் போடுறாங்க. அவர் சொல்கிறாரு, இந்தியாவில் தமிழ் செம்மொழி ஆக்கிடலாம், ஆனால் அங்கே இருக்க அரசியல் அதை தடுக்குதுன்றார். ஏன்னா ஆனால் அவர் சொன்னது போலயே 2004 தமிழ் செம்மொழியான பொழுது அதற்கு அடுத்து தடுன்னு இந்தியாவில் இருக்க பல மொழிகள் செம்மொழியாக்கப்பட்டது. ஆனால் அவர் சொல்கிறாரு, நமக்குமே நம்முடைய சகோதர மொழிகளோட நம்மிலிருந்து கிளர்த்தெழுந்த தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற சகோதர மொழிகளோட எந்த முரண்பாடும் கிடையாது. ஆனால் அவர் சொல்வது என்னென்ற, உலக கிரேக்க, லத்தீன், ஹீப்ரு போன்ற உலக செம்மொழிகளில் தமிழ் வைக்க வேண்டிய இடத்துல இந்தியாவில் ஒரு மொழியை செம்மொழி ஆக்கிறதுக்கு இவ்வளவு போராட்டம் தேவை. என்னென்னா அங்கே இருக்க அரசியல் தான். அந்த அரசியலுக்கு என்ன காரணம்னா அங்கே இருக்க போட்டி பொறாமைகள் தான், ஒன்றுமே இல்லை. உலகத்திற்கு எல்லா இலக்கியமும் தொன்மை கால இலக்கியம், முதன்மையான இலக்கியம், கிட்டத்தட்ட தொடக்க கால இலக்கியங்கள் ஃபுல்லாமே என்ன பேசும்னா பெரும்பாலும் கடவுள்களை பேசும், அடுத்து மன்னர்களை பேசும். உலகில் தோன்றிய எல்லா இலக்கியங்களையும் மன்னர்களையும் கடவுள்களையும் பேசி கொண்டிருக்கும் போது ஒரே ஒரு இலக்கியம் தான் மக்களை பற்றி பேசியது, அது தமிழ் இலக்கியம்ன்றாரு. சங்க இலக்கியங்கள், சங்க இலக்கியம் மட்டும் தான் மக்களை பற்றி, அந்த மண்ணை பற்றி பேசியது, உழைக்கும் மக்களை பற்றி பேசியது. அதனால தான் அதிலிருந்து பல குறிப்புகளை இந்த புத்தகத்தில் சோழபாண்டியன் மேற்கோள் காட்டியிருக்காரு. நமக்கு பின்னாடி ஒரு வரலாறை படைக்கணும்னு ஒரு உத்வேகம் இருக்குது. ஆனால் வரலாறை படிக்காமல் நம்மால் எந்த வரலாறையும் படைக்க முடியாது. மார்ட்டின் லூதர் கிங் தான் சொல்லுவார், நாங்கள் வரலாற்றை உருவாக்குபவர்கள் அல்ல, நாங்கள் வரலாறால் உருவாக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுவார். எங்களுக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்குது, அந்த வரலாறு எங்களை நோக்கி நகர்த்துகிறது, அதுதான் எங்களை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது என்று சொல்லுவார். அமெரிக்காவில் இனப்போராட்டத்தை, கருப்பின போராட்டத்தை பார்க்கும்போது நமக்கு அந்த வரலாறு தெரியும். ஒரு பேருந்தில் பயணிக்க முடியாது, அங்கே என்னென்ன நடந்ததோ அதற்கு சற்றும் குறையாமல், இன்னும் சொல்லப்போனால் அதை விட கூடுதலாக அவமானப்படுத்தப்பட்ட ஒரு சமூகம் இங்கே நம்ம தமிழ் சமூகத்தில் நம்ம எல்லாருமே இருக்கோம், எல்லா சமூகமும் இருக்குது. ஆனால் நமக்கு என்ன சிக்கல் இருக்குன்னா, நாம் நம்முடைய வலிகளை பேசுவதே இல்லை. நாம் எல்லாரும் நம் பெருமைகளை பேசிக்கொண்டே இருக்கோம். நம் குழந்தைகளுக்கு நம் வலிகளை கடத்துங்க. நம்ம சொல்கிறோம் இல்லையா, நம்ம பட்ட கஷ்டத்தை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் பட்ட கஷ்டத்தை சொல்லிக் கொடுங்க, அப்போ தான் பிள்ளை இன்னும் பக்குவமாக வளருன்னுவோம். அதுபோல தான் இந்த இனத்தின் வலியை, நாம் பட்ட அவமானங்களை, நாம் சந்தித்த புறக்கணிப்புகளை நாம் அடுத்த தலைமுறைக்கு கையளிக்க வேண்டிய பொறுப்பில் நாம் இருக்கோம். அதை கையளித்தா தான் அங்கேருந்து ஒரு தலைமுறை வந்து அந்த வலியோடு மேலே வரும். கல்வெட்டுக்களை பற்றி பேசும்போது தொடர்ந்து கிட்டத்தட்ட இந்தியாவில் 1,00,000 கல்வெட்டுகளுக்கு மேலே கண்டெடுக்கப்பட்டிருக்கு. இந்தியா சுதந்திரம் அடைந்ததுக்கப்புறம் வந்ததை விட ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட கல்வெட்டுகள் தான் அதிகம். 1860 தான் முதல்ல தொல்லியல் துறை உருவாக்கப்படுகிறது. 1886 தான் கல்வெட்டுத்துறை அதிலிருந்து கிளர்ந்தெழுது. ஜேம்ஸ் என்ற ஆங்கிலேயர் தான் அதை பெருசாக கொண்டு வராரு. நாம் அந்த 1,00,000 கல்வெட்டுகளில் கிட்டத்தட்ட 60 விழுக்காடு 60,000 கல்வெட்டுகள் தமிழ் மொழி சார்ந்த தமிழியில் எழுதப்பட்ட, தமிழ் பிராமியில் எழுதப்பட்ட கல்வெட்டுகள்.
அதில் வெறும் 10,000 12,000 கல்வெட்டுகள் தான் பிரதி எடுக்கப்பட்டிருக்கு. அதுலேயும் சொச்சம் தான் புத்தகமாக கொண்டு வரப்பட்டிருக்கு. இங்கே ஒரு பெரிய இடைவெளி இருக்குது. அதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊட்டியில் இருந்த ஆய்வகத்தை தலைமையிடத்தை வந்து அங்கே இருக்க உயர் பொறுப்பு இருக்க கர்நாடகத்தை சேர்ந்த சகோதரர்கள் என்ன செஞ்சிட்டாங்கன்னா அவங்களுடைய வசதிக்காக மைசூருக்கு கொண்டு போய் வச்சுட்டாங்க. இங்கே இப்போ படியெடுக்கப்பட்ட காகிதத்தில் படியெடுக்கப்பட்டுச்சு இல்லையா, நீங்கள் கல்வெட்டுகளை வந்து அவ்வளோ எளிமையாக படியெடுக்கிற முடியாது. அதுக்கு பெரிய ஒரு சவால் இருக்குது. இந்த 8 ஆண்டு காலத்தில் சோழ பாண்டியன் அவ்வளவு சவால்களையும் சந்திச்சிருப்பார். ஒரு கல்வெட்டுகளை நேராக போய் பார்க்கும்போது அதில் இருக்க எழுத்துக்களை இப்போ படியெடுத்து அதில் என்ன எழுதியிருக்கின்றத ஒரு தரவுகளோடு சேகரித்து அதை ஒப்பிட்டு பார்த்து அவர் சொன்ன பெரிய வரலாற்று ஆய்வறிஞர்கள் அதை என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்து அதுக்கு பின்னாடி ஒரு பெரும் உழைப்பு இருக்குது. கல்வெட்டில் எழுதுவதே ஒரு பெரிய சவால் தான். ஏன் கல்லில் எழுதணும்னா, நாம் வாழ்ந்த பழங்குடி சமூகத்தில் நமக்கு காடுகள்லேருந்து குகைக்குள்ளே வந்துட்டோம். குகையில் நாம் பேசுகிற முதல் மொழி சைகை மொழி தான். சைகைக்கு மொழிக்கு அப்புறம் நம்ம ஒளியில் பேசுகிறோம். நம்ம விஷயத்தை அடுத்தருக்கு கடத்தணும்னா ஓவிய எழுத்து தான் முதல் எழுத்துன்னு சொல்கிறான். ஓவிய எழுத்துனா வேறு ஒன்றும் இல்லை, அவன் பார்த்த ஒன்றை அவன் ஓவியமாக பாறைகளில் செதுக்குவான். இன்றைக்கி நீங்கள் சித்தன வாசலில் போய் பார்த்தாவோ, பல்வேறு குகைகளில் போய் பார்த்தாவோ வேட்டையாடுகிற படங்கள் இருக்கும், வேளாண்மை செய்கிற படங்கள் இருக்கும், போரிடுற படங்கள் இருக்கும். இப்படி நிறைய ஓவியங்கள் வரைய ஓவிய எழுத்துன்னே அதுக்கு பேர். அதிலிருந்து நகர்ந்து இன்றைக்கி நம்ம டிஜிட்டல் இந்தியா, டிஜிட்டல் மீடியம், இன்றைக்கி யூடியூப் போன்ற ஷார்ட்ஸ், ரீல்ஸ் லெவலுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கோம்னா இந்த ஊடகம் வந்து அங்கேருந்து நகர்ந்து வந்தது தான். அதற்கு ஒரு நூற்றாண்டு இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 1000 ஆண்டுகளை கடந்து ஒரு பெரும் வளர்ச்சி வளர்ந்து வந்திருக்கும். அவ்வளோ எளிமையாக கல்வெட்டுகளில் மெய்யெழுத்துக்கள் எழுதவே முடியாது. புள்ளி வச்ச எழுத்துக்கள் அவ்வளோ எளிமையாக எழுதிட மாட்டாங்க. பெரும்பாலான எழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் இருக்காது. அதேமாதிரி குறில் நெடில் ஒற்று இருக்காது. நீங்கள் அதே மாதிரி கீழே எகர குறிலுக்கு ஏகாரம் போட மாட்டாங்க. கீழே ஏன்னு இழுத்து விடுறோம் இல்லையா, அந்த ஏகாரத்துக்கான நெடில் அவங்க பயன்படுத்த மாட்டாங்க. கரடுன்னு எழுதுறத அந்த ரா போடுறதுக்கு பதிலாக காடுன்னு எழுதப்படும். அது வாசிக்கும் போது, அந்த வாக்கியத்தோடு வாசிக்கும் போது அது அந்த சூழலும் அன்றைய காலகட்டமும் அதற்கு பின்னாடி இருக்க வரலாறும் பின்னணியும் தெரிஞ்சாதான் அந்த கல்வெட்டு என்ன சொல்லுதுன்னு நமக்கு தெரியும். அப்போ கல்வெட்டை வாசிப்பது என்பதே ஒரு பெரிய சவால். அந்த சவால்களை எல்லாம் கடந்து தான் இன்றைக்கி சோழப்பாண்டியன் இவ்வளோ பெரிய புத்தகங்களை போட்டிருக்காரு. முதல்ல நண்பன் சோழப்பாண்டியனுக்கு வாழ்த்துக்கள். கல்வெட்டுகள் வந்ததுக்கப்புறம் தான் நவீன இந்தியாவின் எழுத்துக்களை வந்து அசோகர்கள் அறிமுகப்படுத்தினாங்கன்னு பெரிய லெவலில் நமக்கு பேசப்பட்டது. ஆனால் புலிமான் கொம்பையில் இருக்கப்பட்ட கல்வெட்டுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு அப்பே ஒருத்தங்க இருந்தாண்டா 200 வருஷத்துக்கு முன்னாடியே இங்கே எழுதியிருக்கான் இன்னும் சொன்னதுக்கப்புறம் தான் நீங்கள் தெற்கிலிருந்து எழுத ஆரம்பிங்கள் வரலாறுன்னு நம்ம திரும்ப சொல்கிறோம். இன்றைக்கி கீழடி கண்டுபிடித்ததுக்கப்புறம் நம்ம வரலாறு இன்னும் சிந்துவெளி சமவெளி நகரத்திலிருந்தே எழுதாத, வரலாறு இங்கேருந்து தொடங்குன்னு சொல்கிறோம். இந்த பயம் அவர்களுக்கு இருக்குது, வடக்கில் இருக்குது இந்த பயம். அதனால தான் அவன் இங்கே ஒரு எந்த தொல்லியல் வேலைகளுக்குமே நிதி ஒதுக்கிறது கிடையாது, அதுக்கான பெரிய பங்களிப்பு தருவது கிடையாது. இன்னமும் கிட்டத்தட்ட ஒரு 50,000 கல்வெட்டுகள் அதை முறையாக இன்னும் அதை குறிப்பெடுக்கலை, தரவுகளை இன்னும் செயல்படுத்தலைன்றது எவ்வளோ பெரிய பின்னடைவில் இருக்கும்னு நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. அப்போ இவ்வளவு கல்வெட்டுக்களில் இவ்வளவு சிக்கல்கள் இருக்கும்போது இதை யார் செய்யணும்னா ஒரு அரசு செய்யணும், என்னை போன்ற ஒரு ஆசிரியர் செய்யணும், ஒரு கல்வி நிறுவனம் செய்யணும். இப்படி ஒரு கல்வி நிறுவனமும் ஒரு அரசும் ஒரு ஆசிரியர்களும் செய்ய வேண்டிய ஒரு பணியை தனி மனிதனாக சோழபாண்டியன் செஞ்சிருக்காரு. அதற்கு சோழபாண்டியனுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். பேர் உழைப்பு அவரே முன்னுரையில் சொல்லியிருப்பார். 2016க்கு அப்புறம் பொதுத்தலங்களில் நான் படிக்கும்போது எனக்கு பல கேள்விகள் வரும். நீங்கள் முதல்ல சமூக வலைதளத்தில் வர வரலாறை படிக்காதீங்க, என்னண்ணே வாட்ஸ்அப் வரலாறை படிக்காதீங்க. இங்கே சொல்லப்படுகிற எல்லா வரலாறும் திரிக்கப்பட்ட வரலாறு தான், மறைக்கப்பட்ட வரலாறு தான். இப்போ நமக்கான வரலாறு எதுன்றதை நம்ம தெரிஞ்சு பேச வேண்டிய தேவை இருக்குது. அதற்கு இப்படி ஆய்வாளர்கள், மாணவ அண்ணன் போன்றவர்களோட புத்தகங்களை தேடி பிடிச்சி நாம் அதை படித்தா தான் பெரிய லெவலில் கொண்டு வர முடியும். ரொம்ப முக்கியம். நமக்கான பெருமை பேசுவதை விட நமக்கான உரிமையை மீட்டெடுவது ரொம்ப முக்கியம். அப்போ நமக்கான உரிமையை மீட்டெடுப்பது என்பது அதிகாரத்தை கைப்பற்றுதல். அதிகாரத்தை கைப்பற்றணும் உடனே ஆட்சிக்கு போகணும், எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், சிஎம் ஆகணும்லாம் இல்லை. அதிகாரம் என்பது நீங்கள் ஆசிரியராக இருப்பதும், ஒரு எழுத்தாளராக இருப்பதும், ஒரு ஆய்வாளராக இருப்பதும் அதிகாரம்தான். அண்ணன் வந்தியத்தேவன் அண்ணனோட புத்தகம்
ஒரு பெரிய வரலாற்று பெட்டகம். அந்த புத்தகம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு புரட்டு பேசப்பட்டது. குற்றப்பரம்பரை, பிரமலைக்கல்லர் வாழும் வரலாறு ஒரு பெரிய வீச்சில் போய் பேசப்பட்டது. பல்வேறு விமர்சனங்கள், பல்வேறு வரவேற்புகள், பல்வேறு ஆதரவுகள், எதிர்கேள்விகள், ஒரு 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 அலசலை உருவாக்குச்சு அந்த சமூகத்தில். இன்றைக்கி சோழபாண்டியன் வச்சுருக்க புத்தகம் அதே பெரிய ஒரு பேசு பொருளை உருவாக்கும். நான் சோழபாண்டியனிடம் நண்பனாகவும் இந்த சமூகத்தை தொடர்ந்து பார்க்கிற ஒரு அரசியல் நோக்கராகவும் நான் வைக்கிற ஒரே ஒரு வேண்டுகோள் என்னென்னா, இந்த புத்தகத்தை பொது வழிக்கு கொண்டு வந்துட்டீங்க. இந்த புத்தகத்தின் மீதான புகழுரைகளை, போற்றுதல்களை நீங்கள் ஏற்பதை போல் இந்த புத்தகத்தின் மீதான விமர்சனத்தையும் நீங்கள் ஏற்க ஆரம்பிக்கணும். அந்த விமர்சனம் சரியாக இருந்தால் நாம் மாற்றிக்கொள்ளப் போகிறோம். அந்த விமர்சனம் தவறாக இருந்தால் கடந்து போய்கிட்டே இருக்க வேண்டியது. அதனால் ஒன்றுமே இல்லை.